ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் எப்படி பண்றதுங்கிறது தாங்க. ஒரு சூப்பரான ஸ்பைசியான எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு வந்து மேகி நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கிறேன். 6 பீஸ் எடுத்திருக்கிறேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட்டு, இது வந்து கொடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி 1, பச்சை மிளகா 2 கீறி வச்சிருக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம். இது வந்து மேகியில் உள்ள அந்த பாக்கெட் மசாலா தான் இது. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 முட்டை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பீன்ஸு சேர்த்துக்கலாம், கேரட்டு, இதையும் நல்லா வதக்கலாம். இது லேசாக வதங்கவும் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம், அதோட குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே ஃபுல்லாக வேகணும்னு இல்லைங்க, ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிடும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அந்த மேகி பாக்கெட் உள்ள மசாலாலேயே உப்பு இருக்கும், அதனால இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. அதோட மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வேக விட வேண்டாம். இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதில் 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் போதுங்க, இந்த முட்டை பாயில் ஆகுற வரைக்கும் தான். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு, முட்டையும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சுங்க. அதே கடாய் தான், கழுவ வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு மேகிக்கு வந்து 200 ml தண்ணி ஊற்றுவேங்க. இந்த அளவு தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த அளவில் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ 6 பீஸ் எடுத்துருக்கோம் நம்ம, அதனால் 6 டம்ளர் ஊற்றலாம். இப்போ நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி முழுசாவே போடுங்க, அப்போதான் நல்லா நீள நீளமாக வரும். எல்லாத்தையும் இதில் இப்போ போட்டுருங்க. இப்போ எல்லா நூடுல்ஸையும் இதில் நம்ம போட்டோம். 6 பீஸ் பக்கம் எடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்தையும் போட்டோம். இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம். இப்போ இதோட நம்ம மேகி மசாலாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகட்டும். பாருங்க, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியே இல்லை பாருங்க. எப்பயுமே முழுசாக போடுங்க நூடுல்ஸை, அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக வரும். உடச்சி போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக ஆயிரும். முழுசாக போட்டுருங்க இந்த மாதிரி, அப்போ தான் நல்லா நீள நீளமாக தெரியும். இப்போ இதோட நம்ம இந்த முட்டை காய்கறி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ இதில் நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க, சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனே அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.